ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த GitHubல நீங்க எந்த ரெபாசிட்டரிக்கு இதை கான்ஃபிகர் பண்ண முடிவு பண்றீங்களோ அந்த ரெபாசிட்டரி போயிட்டு அங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க சைட்ல வெப் ஹூக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த வெப் புக்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆட் வெப் புக். இப்போ புதுசாக ஒரு ஆட் வெப் புக் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க உங்களோட ஜென்கின்ஸோட யூஆர்எல் பாஸ் பண்ணுவீங்க. லைக் நான் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ 1 minute நான் கொடுத்துருப்பேன் இல்லையா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஜென்கின்ஸோட யூஆர்எல் 88 கொடுத்துட்டு லாஸ்டா GitHub -webbookனு கொடுக்கணும். அதான் அதோட ஃபார்மெட், வெப்புக்கோட ஃபார்மெட். அதுக்கப்புறம் கீழே எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணி விட்டு இங்க சென்ட் மீ எவ்ரிதிங் மட்டும் கொடுத்துருங்க. சென்ட் மீ எவ்ரிதிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வெறும் புஷ் பண்றது மட்டும், புஷ் பண்ணா மட்டும் ட்ரிகர் பண்ணணுமா, இல்ல புல் பண்ண மட்டும் ட்ரிகர் பண்ணணுமா அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா ஈவெண்ட்டுக்குமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன், வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்டேட் ஆட் வெப்புக்குன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க அதோட ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபர்தரா என்ன பண்ணணும், ஜென்கின்ஸ் பைப்லைன்ல போயிட்டு இங்க கான்ஃபிகர் செக்ஷன்ல பில்ட் ட்ரிகர்ஸ்ல இங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த GitHub உடைய அந்த ரெபாசிட்டரியோட யூஆர்எல் பாஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. தென் கீழே பில்ட் ட்ரிகர்ஸ்ல ஹூக் ட்ரிகர் ஃபார் எஸ்ஐஎம் போலிங் மட்டும் கொடுத்துடுங்க. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதாவது கமெண்ட் புஷ் பண்ண உடனே அந்த ரெபாசிட்டரியில புஷ் பண்ணீங்கன்னா ஜென்கின்ஸ் ஜாப் ட்ரிகர் ஆகும். கிளியர்? கிளியர் மோகன்? ஓகே, ஸோ இன்னும் 2 திங் இருக்கு, அதையும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சோனார் கியூப் அண்ட் நெக்ஸஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெக்ஸஸ் முடிச்சிடுறேன். மூவிங் ஆன் சோனார் கியூப் கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நியூ தான். இதுல ஓப்பனா சொன்னோம் அப்படின்னா இந்த நெக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, நெக்ஸஸ் பத்தி இன்டர்வியூல கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரொம்ப ரேர் ஆக்சுவலி நெக்ஸஸ் பத்தி யாருமே இது வரைக்கும் ரொம்பலாம் கேட்டதே கிடையாது. இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 1% சான்சஸ் நெக்ஸஸ் கேட்குறது. அது கூட என்ன அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாக அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பிகாஸ் ஏன்னா இதை பற்றி யாருமே பெருசாக கேட்க மாட்டாங்க. டெவாப்ஸ் இல்லை எஸ்ஆர்இ எந்த ரோல் போனாலுமே சரி, இதோட இந்த நெக்ஸஸ் டாக்கர் அப் இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம இமேஜை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான், பிளேஸ் தான். அங்கே நம்ம வேற எதுவும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்கின்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம், நான் பைப்லைன் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் வந்து பக்ஸ்லாம் ரிசால்வ் பண்ணியிருக்கேன், மாஸ்டர்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் சொல்லலாம். பட் இங்கே வந்து நம்ம பேசுறதுக்கே அங்கே ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் என்ன அப்படின்னா இமேஜ் அங்கே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம், இமேஜை புல் பண்ண போகிறோம், ஒரு டாக்கர் அப் மாதிரி தான் அதுவுமே. ஸோ அதனால வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, நெக்ஸஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது. ஏன்னா ஸோ அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம சொல்லுவோம் பைப்லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், நாங்கள் ப்ரைவேட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது டாக்கர் புக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டாக்கர் புக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டாக்கர் அப் வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி. ஏன் பப்ளிக் ரெபாசிட்டரின்னு சொல்கிறோம் அப்படின்னா யார் வேணாலுமே டாக்கர் அப் லாகின் பண்ணலாம். இப்போ கரெக்டாக அதுக்கு எதுவும் பர்டிகுலர் என் டீமுக்கு ஆன ஐடி அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட டாக்கர் அப் டாட் லாகின் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், என்கிட்ட டாக்கர் அப் ஐடி இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். தட் இஸ் அ பப்ளிக் ரெபாசிட்டரி, யார் வேணாலும் லாகின் பண்ணலாம். பட் என்னுடைய ப்ராஜெக்ட்க்கு, என்னுடைய கிளைண்ட்டுக்கு என்னுடைய ஓன் கஸ்டமைஸ் நெட்வொர்க்ல நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா தட் இஸ் நெக்ஸஸ். அவ்வளோதான், சிம்பிள் டிஃபரன்ஸ். டாக்கர் பப்ளிக், இது பிரைவேட், அவ்வளோதான் ஒரே விஷயம். அங்கே என்னென்ன பண்ணுறீங்க எல்லாமே எங்கேயும் பண்ணலாம். டாக்கர் அப்ல நம்ம இன்னொன்று டாக்கர் அப்ல வந்து நம்ம வந்து இமேஜ் தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம், இமேஜஸ். பட் இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களை வந்து ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர் பண்ண முடியும், வார் ஃபைல், ஜார் ஃபைல், அதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இமேஜும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஈவன் வந்து இட் சப்போர்ட்ஸ் லாட் ஆஃப் டிபெண்டன்சிஸ். நெக்ஸஸ் நிறைய பேக்கேஜ் சப்போர்ட் பண்ணும், நோட் ஜேஎஸ், என்பிஎம் பேக்கேஜஸ் நிறைய சப்போர்ட் பண்ணும் நெக்ஸஸ். பட் டாக்கர் அப்படி அதான் பண்றது கிடையாது. இட் ஹாஸ் லாட் ஆஃப் அதர் அட்வான்டேஜஸ், அதான் நெக்ஸஸ் யூஸ் பண்றது. ஸோ இதுல எப்படி நம்ம செட் பண்ண சொல்றோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட், ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வயர்மெண்ட் இருக்கு. இதுக்கு என்ன ஒரு டிபெண்டன்சி அப்படின்னா இப்போ ஜென்கின்ஸ்க்கு என்ன டிபெண்டன்சி இருக்கு, ஜாவா இருக்கு இல்லையா, ஆன்சிபிளுக்கு என்ன டிபெண்டன்சி, பைத்தான். அது மாதிரி இதுக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. என்ன டிபெண்டன்சி அப்படின்னா இதுக்கும் ஜாவாவோட டிபெண்டன்சி இருக்கு. செகண்ட் திங் என்ன அப்படின்னா இதுக்கு மினிமம் 4 GB ஆஃப் RAM தேவைப்படும் சர்வர் லான்ச் பண்றதுக்கு. ஏன்னா இதோடைய பேக்கேஜ் நெக்ஸஸுமே சரி சோனாருமே சரி ரெண்டுத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய காமன் டிபெண்டன்சிஸ் தான். ஜாவா கண்டிப்பாக தேவை ரெண்டுக்குமே. அதே மாதிரி ரெண்டுக்குமே வந்து
4 GB ஆஃப் ரேம் கண்டிப்பா வேணும். அது அப்பதான் அது ஒர்க் ஆகும். அதோடைய கெப்பாசிட்டி எப்படி. ஓகே. ஸோ அப்போ இது ஒன்று தான் இதோடைய டிபெண்டன்சி. வேற எந்த விதமான டிபெண்டன்சியுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சர்வரை லான்ச் பண்ணிக்கிறேன். ஒரு EC2 மிஷினை லான்ச் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸஸா இருக்கட்டும், சோனல் கியூபா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட ரோல் ரொம்ப ரொம்ப மினிமம் தான் இதுல. சோனல் கியூப்லயும் சரி, நெக்ஸஸும் சரி. அதை எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றது, பைப்லைன் லெவல் எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதுல இஷ்யூ வந்தா எப்படி ரிசால்வ் பண்றது, இதுதான் நம்ம ரோல் மெயினாக. டே பை டே நம்ம யூஸ் பண்றதுலாம் உண்மை கிடையாது. இப்போ நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா டெராஃபார்ம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். டெராஃபார்ம் நமக்கு அது வேலை இருக்கு. டெய்லியுமே இன்ஃப்ளோ ஏதாவது சேஞ்ச் பண்றது, இல்லை ஏதாவது ரிசோர்ஸ் பில்ட் பண்றதுனா பண்ணுவோம். ஆன்சிபிள் யூஸ் பண்ணுவோமா, கண்டிப்பா பண்ணுவோம். ஜென்கின்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோமா, கண்டிப்பா டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய ஜாப் ஓடிட்டு இருக்கும், என் நம்பர் ஆஃப் ஜாப் ஓடிட்டு இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு ஜாப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இல்லை ஃபெயில் ஆச்சுன்னா அதை நம்ம தான் செக் பண்ணி ரிசால்வ் பண்ணணும். அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை டெய்லியுமே யூஸ் பண்றதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பட் இதை பற்றி நீங்கள் பேசலாம் இன்டர்வியூவில். எனக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி இமேஜை ஸ்டோர் பண்ணுறது, எப்படி இமேஜை புல் பண்ணுறது, எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படி நீங்கள் பேசலாம். அது ஒரு ஆடட் வேல்யூ நம்மளுக்கு ஆக்சுவலி. ஓகே, நான் 2 மிஷின் லான்ச் பண்ணிக்கிறேன் குயிக்கா. சோனார் கியூபுக்கும் சரி இப்பயும் அந்த விஷயத்தை லான்ச் பண்ணிக்கிறேன். நான் அது ரெண்டுத்துக்கும் ஒரே டிபெண்டன்ஸ் தான் இல்லையா. ஸோ நான் வாட் என்ன பண்ணுறேன், நெக்ஸஸ் ஆல்ரெடி அந்த இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து 4GB அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வச்சிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், டாக்கர் போட்டிருக்கோம், ஜென்கின் போட்டிருக்கோம், கிட் போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்கு இண்டிவிஜுவலா 4GB தேவைப்படுது. ஆமா, இப்போ ஆல்ரெடி அதில் நிறைய நம்ம போட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அது கண்டிப்பாக இப்போ 4GB ஆக்குபை ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மார்னிங் வந்து நம்ம பண்ணதுக்கு மோஸ்ட்லி சோனார் தனியாக வச்சிருப்பாங்க. ரியல் டைம்ல சோனார் தனியாக தான் இருக்கும், ஜென்கின்ஸ் தனியாக தான் இருக்கும். ஜென்கின்ஸ் சர்வரில் மேவன் வச்சிருப்பாங்க, மற்றது எல்லாமே தனித்தனியாக வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி பண்றோமோ அது மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி தனித்தனி மிஷினில் ஓடிட்டு இருக்கும். இப்போ நான் அதுவும் காமிக்கிறேன், எப்படி வந்து ஒரு சர்வர் டு சர்வர் இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து நான் சோனார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேவன், நெக்ஸஸ், சோனார், இந்த எல்லாமே வந்து இன்ஸ்டலேஷன் வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெரி சிம்பிள் திங். போடுங்க. ஸோ எப்படி நான் மேவனுக்கு சொன்னேனோ அதே மாதிரி நெக்ஸஸ்க்குமே ஒரு URL இருக்கு. Let me show you. ஸோ ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. ஸோ install. ஸோ இதுக்கு ஜாவா 1.8.0. நான் ஏன் 1.8.0 எடுக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய
ஜாவா அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஓல்டு அப்ளிகேஷன். ஸோ அதனால வந்து அது 1.8 தான் சப்போர்ட் ஆகும். அதனால 1.8 எடுத்திருக்கேன். ஸோ 1.8. ஸோ இந்த யூஆர்எல் நான் சாட்ல போடுறேன். இது என்ன யூஆர்எல் அப்படின்னா நெக்ஸஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ரெப்போசிட்டரி யூஆர்எல். டெராஃபார்ம் அண்ட் கியூபர்நெட்ஸ். டெராஃபார்ம் அண்ட் கியூபர்நெட்ஸ் வந்து தெரிஞ்சு கியூபர்நெட்ஸ் இருக்குங்க. பட் டெராஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இருக்கான்னு தெரியல ப்ராஜெக்ட் லெவலில். அது பழைய ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. ஐ ஹவ் டு செக் ஆன் தட். பட் கியூபர்நெட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கும் கியூபர்நெட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த யூஆர்எல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான யூஆர்எல்ங்க இது. நான் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னா சோனார் கியூப் அண்ட் நெக்ஸஸ் வந்து நிறைய பேருக்கு யாருமே தெரியாது இல்லையா? ஸோ நான் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இருக்கும் இருக்கும். ஸோ சோனார் கியூப் அண்ட் நெக்ஸஸ் இன்ஸ்டலேஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். ஸோ யூ கேன் யூஸ் திஸ். பட் அதில் பழைய ஓரலாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சம்டைம்ஸ் அது யூஆர் கூட ஒர்க் ஆகாது. Sonar type. Access. ஓல்டு வரலாம் இருக்கு. இல்ல பாத்துல இல்ல. அதான் ஆக்சுவலி சம்டைம்ஸ் அப்பப்போ பாத் மூவ் பண்ணிடுவாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது.
Good idea. Which useful. Download play. Download. Super. ஸோ நெக்ஸஸ் இங்கே பாருங்க அந்த டார்சி ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. SPZF எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா ஸோ இப்போ இதில் நெக்ஸஸ் பாருங்க. ஸோ இதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் நான் எப்பவுமே சொன்னது தான், ஒரு நியூவாக நீங்கள் ஒரு டூலை பார்த்தாலுமே எங்கே பின் இருக்கோ அந்த பின்குள்ள தான் உங்களுக்கு அந்த கேட்குதுங்களா? வாய்ஸ் கட் ஆயிடுச்சு இடையில. ஓகே, தேங்க்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பின் பாத் லெட் மீ லாகின் டு அகைன் சர்வர் லாகின் பண்ணுற திரும்ப sudo root. ஸோ இதில் பின்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கிரிப்டிங் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் ./nexus ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸஸ் ஸ்டார்ட் ஆன உடனே ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஐபி அட்ரஸை போய் ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் கிடச்சிடும். நெக்ஸஸ் URL நான் ஷேர் பண்ணுறேன். எஸ், அனுப்பியிருக்குங்க. Why we don't use Docker container instead of installing Nexus? புரியல. டாக்கர் கண்டெய்னர் என்ன கேக்குறீங்க? புரியலீங்க. டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணலையான்னு கேட்டீங்க. டாக்கர் கண்டெய்னர்ல இன்ஸ்டால் பண்ணான்னு கேக்குறீங்களா?
ஓ அதான் சொன்னேனே. இப்போ டாக்கர் ஹப் வந்து இட்ஸ் அ பப்ளிக். இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்கர் ஹப் இருக்குங்க. ஓகேவா? அ டாக்கர் ஹப் லாகின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டாக்கர் ஹப் உடைய பேஜ் வரும். யுஆர்எல் வரும். நீங்க அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். யூ கேன் லாகின் டூ யுவர் அக்கவுண்ட். இமேஜ புஷ் பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம், என்னலாம் பண்ணிக்கலாம். இது இட்ஸ் அ பப்ளிக் ஆக்சுவலி. யார் வேணா பார்க்கலாம், பண்ணலாம். ஸோ இந்த மாரி எனக்கு வேணாம். எனக்கு என்ன அப்டின்னா, எனக்கு என்னோட ஓன் விபிசில இப்ப நான் இந்த நெக்ஸஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இது ஒரு சர்வர் தான் இல்லையா? இந்த சர்வர் வந்து நான் என்னோட விபிசிக்குள்ள வச்சுக்கலாம்ல. டிராஃபிக்க நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம்ல. யாரு உள்ள வரலாம், யாரு வெளிய போலாம். விபிசி லெவல்ல நான் இத பிரைவேட் சப்ல வச்சுக்கலாம், இல்ல பப்ளிக் சப்ல வச்சுக்கலாம். டிராஃபிக் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம்ல. ஐ கேன் ஏபிள் டூ ரெஸ்ட்ரிக்ட் ரைட்? அது ஒரு மெயின் பர்ப்பஸ். இன்னொன்னு டாக்கர் அப்ப கம்பேர் பண்றப்போ உங்க நெக்ஸஸ்ல வந்து நெறைய அடிஷனல் திங்ஸ் நெறைய சப்போர்ட் பண்ணும். இப்போ உங்களுக்கு டாக்கர் அப்ப அப்படின்னா, உங்களுக்கு வெறும் இமேஜ மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு டாக்கர் இமேஜஸ். பட் இதுல உங்களுக்கு ஆர்டிஃபேக்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இமேஜும் புஷ் பண்ணி வைக்கும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து நெறைய பேக்கேஜஸ் சப்போர்ட் பண்ணி குடுக்கும். நோட் பேக்கேஜ், லைக் டிபெண்டன்சிஸ் எல்லாமே நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது டாக்கர தாண்டி நெறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து இத யூஸ் பண்றாங்க. பிரைவேட் ரெபாசிட்டரிக்காக தான் மெயினா. ஸோ இதோட ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 8081. இப்போ டாக்கர் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஜஸ்ட் ஒரு யூஆர்எல் தான் அது. பட் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்ட் நம்பரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதெல்லாம் தாண்டி மெயின் பர்பஸ் எனக்கு வந்து இட்ஸ் அ பிரைவேட் ரெபாசிட்டரி. ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட்க்கு நான் ஓனா ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு டிராஃபிக்கை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அதோட மெயின் பர்பஸ். யார் இமேஜை புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு மெயின் பர்பஸ் தான் அது. ஸோ பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும். Oh, let's just stop at 1 second, please. ஸ்டெப்பும் மிஸ் பண்ணிட்டோம். இதில் நெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஐ திங்க் லேட்டஸ்ட் வெர்ஷனில் சம்திங் தான் சேஞ்ச் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேங்க.
second, guys. ஆக்சுவலி இப்போ நான் இங்கே ரூட்டில் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, ரூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரூட்டில் ஒர்க் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் பார்த்து ஒரு ஒரு யூஆர்எல் எடுத்து போட்டோம்ல, ஐ திங்க் அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். அது சம்திங், அதாவது இப்போ நம்ம ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா, சம்திங் நம்ம ஜாவா 8 சப்போர்ட் ஆகாத வெர்ஷனாக இருக்கும். இட் ஹேப்பன்ஸ் லைக் சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஜாவா வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டூல்ஸ்க்கு. ஏன் ஈவன் நம்ம சோனார் யூஸ் பண்ணால் கூட அந்த இஷ்யூ வரலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே இஷ்யூ மாதிரி மேவனுக்கு கூட சம்டைம்ஸ் இஷ்யூ வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேவன் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி இஷ்யூ நான் சொல்கிறேன் பாருங்க. மோஸ்ட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு மேவனில் பிளக்இன் லெவல் இஷ்யூஸ் நிறையா வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்க்கும்போது பிளக்இன் இஷ்யூஸ் நிறையா வரும். அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஸ் பண்ண ஜாவா வெர்ஷன் 17, ஓகேங்களா. மேவனுக்கு ஜாவா 17 போட்டிருக்கேன், ஜென்கின்ஸ்க்கும் ஜாவா 17 தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்க வேற ஏதாச்சும் ஒரு ஜாவா வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க, ஜாவா 20 இல்லை 17 மேலே ஏதாவது வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேவனில் இஷ்யூ வரும். எங்கே வரும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பிளக்இன்ஸ் இருக்கும் பாருங்க, இந்த இடத்துல வரும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இஷ்யூஸ் நிறைய வரும்.
ஏன்னா சம்டைம்ஸ் அந்த அப்கிரேட்ஸ் ஏதாவது பண்ணும்போது ஜாவா வெர்ஷன் லெவலில் இஷ்யூஸ் வரும் மோஸ்ட்லி. நம்ம செட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஜாவா வெர்ஷன் அது செட் ஆகாம போகலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளகின் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஜாவா கோடு இருக்குல்ல, அந்த ஜாவா கோடு கூட சப்போர்ட் ஆகாத வெர்ஷனாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் மோஸ்ட்லி. பட் அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் செக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணும்போது மேவன் வார் பிளகின் லெவலில் இஷ்யூ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி தனியாக நம்ம பிளகின் எந்த பிளகின்ல இஷ்யூ வருதோ அதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு பிளகின் நம்ம எடுத்து ஆட் பண்ணணும் ஃபார்ம் எக்ஸ்எம்எல்ல. கண்டிப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. இந்த மாதிரி தப்பான வெர்ஷன் அதை கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளகின் அங்கே இல்லை, பிளகின் இஷ்யூஸ்ன்ற மாதிரி வரும். அதுவே நீங்கள் சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான என்ன சொல்யூஷன், என்ன பிளகின் அப்படிங்கிறத காமிக்கும். அந்த ரெஸ்பெக்ட் பிளகினை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்ம் எக்ஸ்எம்எல் ஆட் பண்ணுவோம். ஏன்னா உங்களை ஸ்டார்டிங் மார்னிங் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் எக்ஸ்எம்எல் வந்து அது கம்ப்ளீட்லி அங்கே இருக்கிறது எல்லாமே அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சார்ந்தது எல்லாமே. ஸோ ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு தேவையான பிளகின்ஸு டிபெண்டன்சிஸ் எல்லாமே கொடுக்குற இடம் அது. அங்கே ஏதாவது நம்ம மிஸ் பண்ணுறோம், இல்லை மாற்றி வேற வெர்ஷன் கொடுத்துரும், இல்லை கம்மி வெர்ஷன் கொடுத்துரும், இல்லை சப்போர்ட் ஆகாத வெர்ஷன் கொடுத்துரும் அப்படின்னா சப்போர்ட் ஆகாது. சேம் திங் இப்போ நெக்ஸஸ்க்கான மாதிரி தான். நெக்ஸஸ்க்குமே என்ன அப்படின்னா எனக்கு தெரியும் இது ரூட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும் எனக்கு. பட் அந்த புது வெர்ஷனில் அந்த ரூட்டை வந்து எனக்கு டிசேபிள் ஆகிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூட்டை ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சு. திரும்ப பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணவும் நான் ஆகலை. ஸோ அது வேறு தான் நான் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் தான் சரி ஓகே பழைய வெர்ஷன் தெரியும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆனதாக பண்ணுவாங்க சொல்லுவார். ஓகே இப்போ நெக்ஸஸ் பாருங்க. பழைய வெர்ஷனே போட்டாமா? பழைய வெர்ஷன் நான் வச்சிருந்தேன்ல, அந்த பழைய வெர்ஷனை போட்டேன். இப்போ இதோட போர்ட் நம்பர் 8081ங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸஸோட போர்ட் நம்பர் 8081. நெக்ஸஸ் எப்பவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலாக ஒரு 2 or 3 minutes டைம் எடுக்கும். அதுதான் நான் இங்கே செக் பண்ணேன், கன்சோல் லெவலில் செக் பண்ணேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரன்னிங் வச்சிங்கன்னா நத்திங் டு அபவுட். இங்கே உங்களுக்கு கன்சோலில் வரதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜென்கின்ஸ் மாதிரி டக்கு வராது, இது பொறுமையாக தான் ஸ்டார்ட் ஆகி வரும் நெக்ஸஸ். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஜென்கின்ஸ்க்கு யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு வந்து உள்ள ஒரு ஃபைல் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இதுக்குமே இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டை இந்த ஃபைலில் வச்சிருக்காங்க. ஓபிடி சோனா டைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலில் இருக்கும் அட்மினுக்கான பாஸ்வேர்டு. ஸோ அதை காப்பி பண்ணி நம்ம பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம். ஸோ கேட், ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. ஸோ அட்மின் வந்து யூசர் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்மின். பாஸ்வேர்டு மட்டும் நம்ம அங்கேருந்து எடுத்தாச்சு. சைன்இன். ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கும். நியூ பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் admin 1 2 3. ஸோ கொடுத்தோன்னே இங்கே பாருங்க, இங்கே 2 ஆப்ஷன் காமிக்குது பாருங்களேன். எனேபிள் அனானிமஸ் அக்சஸ், டிசேபிள் பண்ண சொல்லி கேட்குது. இது எப்பவுமே ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எப்பவுமே டிசேபிள் பண்ணி தான் வைக்கணும். அதை பேரே பாருங்க, அனானிமஸ் அக்சஸ் அப்படின்னா யார் வேணாலுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாமா அப்படின்னா எனேபிள் கொடுத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்கே இட் ரெக்வயர்ஸ் தி கிரெடென்ஷியல்ஸ், யாரெல்லாம் அதை கனெக்ட் பண்ணுறாங்களோ பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கொடுத்தாங்கன்ற மாதிரி கேட்குது. எதுக்கு? டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னா. பட் அனானிமஸ் இந்த மாதிரி எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா யார் வேணாலும் அதை மூவ் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம், புல் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டியே இல்லை, அவனும் கொடுத்துக்கலாம். ப்ளீஸ் கன்சிடர் தி செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வேறு எதுவும் அதில் பெருசாக இல்லை. இதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. அனானிமஸ் அக்சஸ் நம்ம டிசேபிள் பண்ணிக்கணும். இப்போ இது நெக்ஸஸோடைய ஒரு கன்சோலுங்க, பேசிக் கன்சோல். லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக போய் இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ரெப்பாசிட்டரி இருக்குது இங்கே ப்ரௌசர்னு கொடுத்து பாருங்க. இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக இதில் இருக்கக்கூடிய ரெப்பாசிட்டரிஸ். நான் சொன்ன பாருங்களேன், நிறையா வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது. மேவன் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது, மேவன் ரிலீசஸ், மேவன் ஸ்னாப்ஷாட்டு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே என்ன அப்படின்னா ஆர்டிஃபேக்டர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ரெப்பாசிட்டரிஸ். இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே ரெப்பாசிட்டரிஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் போய் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஒரு நிமிஷம். You will have a lot of repositories. Okay.
இப்போ ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றது? ஏன்னா இங்க வந்து எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ டாக்கர் ஹப்ல நம்ம வந்து ஆஸ் யூசுவல் நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணா நம்ம புஷ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க எப்படி நம்ம பண்றது அப்படின்னா, சேம் திங். இங்க நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரெபாசிட்டரிஸ் இங்க கிரியேட் ரெபாசிட்டரின்னு இருக்கும். ஸோ இப்போ இது இங்க தான் காமிக்க நினைச்சேன். இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரெபாசிட்டரி. நான் சொன்ன பார்த்தீங்களா என்பிஎம். என்பிஎம்னா நோடு ரூபி அப்ளிகேஷனுக்கு தேவையான ஆர்டிஃபேக்டரிஸ். எம்ல இருக்கு பாருங்க. எம்னா நம்மளுடைய ரெபாசிட்டரி மேனேஜர், அதோடைய ரெபாசிட்டரிஸ். ஸோ பைத்தானுக்கான ரெபாசிட்டரி மேனேஜர். இப்போ இதெல்லாமே உங்களுக்கு டாக்கர் ஹப்ல இந்த மாதிரி வராது. டாக்கர் ஹப்ல இட்ஸ் பிளைண்ட்லி வெறும் இமேஜை நீங்க புஷ் பண்ணிக்கலாம், இமேஜை புல் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்பிஎம் அப்படின்னு பாருங்க. என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். நோட் ஜேஎஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேவனுக்கான ரெபாசிட்டரி ஜாவா அப்ளிகேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குபர்நெட்ஸ்ல ஹெல்ம் சார்ட்ஸ் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ சிம்பிளா நீ இவ்வளவுதான் யூஸ் பண்ண போறது கிடையாது. பட் நான் சொல்றேன் ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். ஸோ நெக்ஸஸ் வந்து எதுக்கு அப்படின்னா இமேஜ்லாம் ஸ்டோர் பண்றதை தாண்டி ஒரு பிரைவேட்டா நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுதான். உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இந்த ஐபி அட்ரஸ் பிலாங்ஸ் டு செப்பரேட் சப்நெட். அது ஒரு விபிசிகள் நீங்க கொண்டு வந்துக்கலாம். எல்லாருமே லாகின் பண்ணாம நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு புல் பண்ற ஆக்சஸ் கொடுக்கணும், யாருக்கு புஷ் பண்ற ஆக்சஸ் கொடுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இதோட மெயின் பெனிஃபிட். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்கர் இமேஜை புஷ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ரெபாசிட்டரி டாக்கர் ரெபாசிட்டரி இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ டாக்கர் ஹோஸ்டட்னு இருக்கும். ஸோ அதுக்கான ரெபாசிட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் ஹோஸ்டட் ரெபாசிட்டரி. ஸோ இதுலயே நான் சும்மா என்ன பண்றேன், சும்மா டாக்கர் ரெப்போ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஒரு நேம் சும்மா. அதுக்கப்புறம் இங்க 2 புரோட்டோகால் இருக்கு பாருங்களேன். இது என்ன அப்படின்னா HTTP, HTTPS. ஸோ இது வந்து ஒரு தனி ரெபாசிட்டரி மாதிரி. ஸோ இந்த ரெபாசிட்டரி என்ன அப்படின்னா எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா by using the port number. அது எங்க கொடுப்போம் அப்படின்னா லைக் you will be providing here. இங்க தான். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீங்க செக்யூர்டா வைக்கணும், இந்த நெக்ஸஸை நீங்க செக்யூர்டா வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இமேஜ் பண்றப்ப புல் பண்றப்ப அப்பவுமே வந்து நம்ம ரொம்ப செக்யூர்டா வந்து வச்சுக்கணும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இங்க HTTPS அப்படின்னு பாத்தீங்களா, இதை கொடுத்து 8080 அது தனியாக ஒரு போர்ட் நம்பர் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நான் ஒரு நேம் கொடுத்துறேன், டாக்கர் ரெப்போன்னு கொடுத்துறேன் இந்த ரெபாசிட்டரிக்கு. இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 8082 கொடுக்குறேன். ஏன்னா 8081 கொடுக்க முடியாது. 8081 இதோட ரெபாசிட்டரி, இதோட போர்ட் நம்பர். 8082 நான் கொடுக்குறேன். தென் இங்க அலோவ் அனானமஸ் டாக்கர் புல்ன்னு இருக்கு பாத்தீங்களா. இது என்ன மீனிங் அப்படின்னா யார் வேணாலும் இமேஜை புல் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்றதா அது வேணும். நம்ம அங்க ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த அனானமஸ் ஆக்சஸ் தான். அதை நம்ம கொடுக்க தேவையில்ல, அது செக்யூரிட்டிக்காக நம்ம தர தேவையில்ல. இங்க எனேபிள் டாக்கர் V1 API இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங்னா இது நீங்க செக் இன் பண்ணிட்டீங்கன்னா டாக்கர் கிளைண்ட் நம்ம டாக்கர் மிஷின்ல இருந்து இதுக்கு நம்ம இமேஜை புஷ் பண்றது தான், அதான் டாக்கர் கிளைண்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, allow the clients to use the V1 API to interact with this repository. கிளைண்ட்னா என்னது, நம்ம டாக்கர் கிளைண்ட் தான், வேற எதுவும் இல்லை. ஸோ இதை கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் ரெப்போ இங்கே வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு நீங்க இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க, ப்ரௌசர்ல போயிட்டு இதை கொடுத்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது இப்போதைக்கு. ஏன்னா இப்போ நம்ம இது இமேஜெல்லாம் புஷ் பண்ணல, இட்ஸ் அ பிளாங்க் ரெபாசிட்டரி. கரெக்டா? இப்போ எப்படி இங்கே இமேஜை நம்ம புஷ் பண்றது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போறேன். இப்போ எப்படி நம்ம டாக்கர் ரெப்ல புஷ் பண்ண மாதிரி இங்கே எப்படி நம்ம புஷ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே நெக்ஸஸ்ல நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாக்கர் மிஷின் எங்க ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஜென்கின்ஸ் சர்வர் தான் ஓடிட்டு இருக்கு. டாக்கர் இங்க தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்க டாக்கர் மிஷின் எங்க ரன் ஆயிட்டு இருக்கோ அங்க நம்ம வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். என்ன சேஞ்ச் அப்படின்னா டீமான் லெவல்ல சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிளைண்டா இப்போ இந்த டாக்கர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இமேஜ் எல்லாம் டாக்கர் டீமானுக்கு புஷ் பண்ணணும். டாக்கர் டீமான் என்ன பண்ணும், டாக்கர் புஷ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு இதோட கனெக்ஷன் வந்து இதோடைய இன்பில்ட் டாக்கர் ஹப் தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? நீங்க டாக்கர் புல்லும் கொடுத்தாலும் சரி, புஷும் கொடுத்தாலும் சரி, அது எங்க போகும், டாக்கர் ஹப் தான் போகும். எனக்கு கனெக்ஷன் இப்ப நான் மாத்தி நெக்ஸஸ்க்கு நான் தரணும் அப்படின்னா, என்னோட நெக்ஸஸ் ரெபாசிட்டரி நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கு. இங்க வரணும் அப்படின்னா, நெக்ஸஸ்க்கு வரணும் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த டீமான் ஜேசன் ஃபைல் சொன்ன பாத்தீங்களா. ஸோ etc டாக்கர் daemon.json இதுதான் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்
டாக்கருடைய ஒரு கஸ்டமைஸ்டு daemon.json சொல்லுவாங்க. இது எதுக்காக நமக்கு இது வந்து பை டிஃபால்ட்டா இப்ப அங்க இருக்காது. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க போயிட்டு அந்த பாத்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. cd etc docker ls பாருங்க, இல்ல பாருங்க, இங்க இருக்காது, பை டிஃபால்ட் இருக்காது. ஸோ இப்போ நம்ம தான் என்ன பண்ண போறோம், daemon.json சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட நெக்ஸஸ் உடைய இன்ஃபர்மேஷனை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ரெபாசிட்டரியுடைய யூஆர்எல் அண்ட் போர்ட் நம்பரை இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து டாக்கர் ஹப் ஒரு இமேஜ் டாக்கர் ஹப் புஷ் பண்ண பதிலா நீங்க இந்த ரெபாசிட்டரி இன்ஃபர்மேஷன் போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தானா இமேஜ் புஷ் ஆயிடும். அது எப்படி பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அதை ப்ரௌசர்ல காமிக்கிறேன். லைக் ஹவு டு push image to Nexus private repository. ஸோ இதுக்கு அந்த daemon.json லெவல்ல ஒரே ஒரு என்ட்ரி போடுவோம். அது எப்படி போடுவோம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நான் பண்ணதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் திங் என்ன பண்ணுவோம் அதான் கொடுத்துருக்காங்க. இது கூட அடிஷனலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த daemon.json ஃபைலில் ஒரு என்ட்ரி போடுவோம். ஸோ இந்த அஃபிஷியல் பேஜில் பார்த்தா அது கிளியராக காமிக்கும். இதாங்க this entry இங்க பாருங்க, configure docker daemon to work with http. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த டாக்கர் daemon வந்து டாக்கர் ஹப்புக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. டாக்கர் ஹப் புஷ் பண்ற மாதிரி அதை நம்ம மாத்தி என்ன பண்றோம் அப்படின்னா நெக்ஸஸ்க்கு புஷ் பண்ற மாதிரி இந்த டாக்கர் daemonோட கான்ஃபிகரேஷனை செட் பண்ண போறோம். சேம் திங் அதே பண்ண போறோம். இந்த என்ட்ரி தான் நான் சொன்னது. இந்த ஒரு என்ட்ரி இந்த daemon.json ஃபைல் நம்ம போட போறோம். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம சிண்டாக்ஸ்க்காக நான் காப்பி பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இன்செக்யூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்றது HTTP. இன்கேஸ் HTTPS இருந்துச்சுன்னா இங்க செக்யூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். இங்க 2 ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரெண்டு ரெபாசிட்டரி புஷ் பண்றாங்க நம்ம எப்படி கொடுத்துருப்பாங்க. நம்ம கேஸ்ல ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு போர்ட் நம்பர் தான் இல்லையா. ஸோ நம்ம நெக்ஸஸ்ல ஒரு போர்ட் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரெபாசிட்டரிக்கு என்ன போர்ட் நம்பர் கொடுத்தோம், 82 கொடுத்தோம்ல இல்ல, அது லாகின் பண்றதுக்கு 82 தான் கொடுத்துருப்போம் இல்ல. எஸ், இப்போ நெக்ஸஸ் உடைய ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் ஏன்னா இது நெக்ஸஸோட ஐபி அட்ரஸ். ஓகே, இது அண்ட் போர்ட் நம்பர் நம்ம ரெபாசிட்டரிக்கு கொடுத்த போர்ட் நம்பர் 8082. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நெக்ஸஸோட ஐபி சர்வர், அதுல 8082ன்ற போர்ட் நம்பர்ல தான் என்னுடைய ரெபாசிட்டரி இருக்கு. ஸோ அங்கே தான் நான் புஷ் பண்ண போறேன். ஸோ இவ்வளோதான்.
ஒரே நிமிஷம் சின்டாக்ஸ் செக் பண்ணிடுறேன். திங்க் இந்த கம்மா எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நீங்க தெரியாம ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாக்கர் ஒர்க் ஆகாது, திரும்ப டாக்கர் இதாயிரும், ஸ்டாப் ஆயிடும். அதனால சின்டாக்ஸ்ல இங்க ப்ராப்பரா மிஸ்டேக் பண்ணாம கரெக்டா கொடுத்துணும். ஏன்னா அது டீமோன் ஜேசன் ஃபைல், இதுதான் டாக்கர் டீமோனை கண்ட்ரோல் பண்ற ஃபைல். ஸோ இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி டாக்கரை ரீஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. we have to restart our docker. So we'll do a daemon reload. systemctl systemctl. ஓகே டன். இப்போ லாஸ்ட்டுங்க, நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா சேம் திங் தான். நம்ம டாக்கர் ஹப்புக்கு எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே கமாண்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் மாற போகுது. இங்க இருக்கு பாருங்க, நெக்ஸஸ்க்கான ஸ்கிரிப்ட் கோடு இங்க இருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். let me paste it in our pipeline script. இங்க பாருங்க. ஸோ டாக்கர் இப்போ எப்படி நம்ம டாக்கர் ஹப்புக்கு யூஸ் பண்ணமோ சேம் கமாண்ட் தான். டாக்கர் ஹப்புக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஐஃபோன் யூ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோமா, அதே கமாண்ட் தான். ஐஃபோன் யூ யூசர் நேம் அட்மின் தான் கொடுத்தோம். ஹைஃபன் பி அட்மின் மட்டும் நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா, இது எதோட ஐபி அட்ரஸ் அப்படின்னா நம்ம நெக்ஸஸ் உடைய ஐபி அட்ரஸ் அந்த ரெபாசிட்டரியுடைய போர்ட் நம்பர். இங்க நீங்க இன்செக்யூர் ரிசோர்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ நம்ம நெக்ஸஸ் உடைய ஐபி அட்ரஸ் அந்த ரெபாசிட்டரியுடைய போர்ட் நம்பர் அதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஐபி அட்ரஸ் $8082. நான் முடிச்சுட்டு காமிக்கிறதுங்க. கமாண்ட் வைஸ் எல்லாமே சேம் தாங்க. நம்ம டாக்கர் ஹப்ல எப்படி புஷ் பண்ணமோ சேம் கமாண்ட் தான், பெருசா ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இதுல நோட் பேட்ல போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்கர் ஹப்புக்கு லாகின் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுத்தோமோ அதே யூசர் நேம் அதே பாஸ்வேர்ட். அங்க என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை வந்து நான் கிரெடென்ஷியலாக ஸ்டோர் பண்ணிச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே நான் அப்படியே அங்கே ஹார்ட் கோட் பண்ணிக்கிட்டேன் சிம்பிளாக. ஐஃபன் பி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இது என்னுடைய நெக்ஸஸ் சர்வருடைய ஐபி அட்ரஸ், அந்த போர்ட் நம்பர் ஆஃப் ரெபாசிட்டரி. கீழே அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நெக்ஸஸ் கூட லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே டேக் பண்ணி தான் இமேஜை புஷ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், டாக்கர் ஹப்பில் நான் ஆல்ரெடி டேக் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. எப்படி நான் டேக் பண்ணணும் அந்த இமேஜை இந்த நெக்ஸஸ் உடைய ரெபாசிட்டரிக்கு இந்த போர்ட் நம்பருக்கு இந்த நேம்ல நான் டேக் பண்ணிக்கிறேன், சங்கர் 1.0 டேக் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரீநேம் பண்றேன். இங்க வேற எதுவும் இல்லை. டாக்கர் ஹப்ல இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இந்த இமேஜை நெக்ஸஸ் ரெபாசிட்டரியில இந்த ஐபி அட்ரஸ் இந்த போர்ட் நம்பர்ல இந்த நேம்க்கு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஜஸ்ட் டேக் பண்ணிக்கிறேன். டேக் பண்ண உடனே என்ன அப்படின்னா இதான் நம்ம நெக்ஸஸ்ல புஷ் பண்ண வேண்டிய இமேஜ் இல்லையா.
ஸோ அந்த இமேஜை என்ன பண்றோம், டாக்கர் புஷ் கமாண்ட் கொடுத்து புஷ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் இட். 1.0.0 தான் வரும். எஸ் எஸ் ஓகே கரெக்டாக இருக்கு. இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ ஷோ யூ. புஷ் பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்கு. நான் பார்ப்போம். ஓ HTTPS client. இல்லை HTTP தான் கொடுத்தோம். HTTP தான் கொடுத்துருக்கோம். இது எப்படி கான்ஃபிகர் பண்றோம் புரியுதுங்க, ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சது. அது ஜஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸஸ்ல வந்து நான் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி அதில் புஷ் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இதோட செக் பண்ணி சொல்றேன் இது என்னன்னு சொல்லிட்டு. மீன்வேல் இப்போ சொன்ன கொண்டு பார்த்து முடிச்சிடலாம். லாஸ்ட் டாபிக் ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஆக்சுவலி இப்போ நெக்ஸஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ சோனார் கியூப் வந்து இது மாதிரி லைக் எப்படின்னா ஒரு ஒரு கோடுடைய ஸ்டாட்டிக்கோட செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது சோனார் கியூப். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கோடு வந்து டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடை வந்து சர்வரில் டெப்ளாய் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். லைக் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்? லைக் மெயினாக கோடை வந்து செக்யூரிட்டி லெவலில் அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்களா, இல்லை நிறைய பக்ஸு இல்லை ஹாட் ஃபிக்ஸ் நிறைய இஷ்யூஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாமே மெயினாகவே செக் பண்ணி வெதர் ஃபர்தராக புஷ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் சோனார் கியூப். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சர்வரில் அப்படியே டெப்ளாய் பண்ணும்போது அப்படியே டெப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கோடு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் அதை ஆப்டிமைஸ் பண்ணாமல் நிறையா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிறைய இடத்துல இஷ்யூஸ் நிறைய வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் நிறைய வரும். சில அப்ளிகேஷன்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்லோவாகவே ஓடிட்டு இருக்கும். நிறையா வந்து அப்ளிகேஷனில் லாக்ஸ் நிறையா ஜென்ரேட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா சில அப்ளிகேஷனில் வந்து தினமும் ஸ்லோனஸ் உண்டாகும். செக்யூரிட்டி லெவலில் நிறையா இஷ்யூஸ் வரும், பக்கு வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா பக்ஸ் வரும். இது எல்லாமே வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சோனார் கியூப். ஒரு வேக்சினை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேக்சின் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு ஹியூமனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வேக்சின் வந்து ப்ராப்பராக டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டெஸ்ட் பண்ணி தானே ஒரு ஹியூமன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் நிறையா குவாலிட்டி கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சோனார் கியூப்ல. குவாலிட்டி கேட்ஸ்ன்றது நிறைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி லைக் கோடு வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்களா, இந்த கோடுக்கு தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த கோடு வந்து 150 எழுதிருக்காங்க, இது வந்து ஒரு 50 லைன்ஸ்ல முடிச்சிருக்கலாமே, எதுக்காக எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தேவையில்லாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க, தேவையில்லாம நிறைய யூஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய லூப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் செக் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன், எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது சோனார் கியூப் அப்படின்னு போட்டிங்கனாலே இதோடைய சோர்ஸ் வைஸ் லைக் என்னென்னலாம் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும் இங்கே பாருங்க. கீப் த கோட் கிளீன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே கிளைண்ட்ஸ் ஆஃப் சோனார் கியூப் தான். இதை வந்து நிறைய டெவாப்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். லைக் ஜென்கின்ஸ், அஷூர் பைப்லைன்ஸ் எல்லாத்துக்கும் இன்டெகிரேட் பண்ண முடியும் இந்த சோனார் கியூபை. மோஸ்ட்லி 90% எந்த ப்ராஜெக்ட் போனாலுமே சரி உங்களுக்கு இன்டர்வியூலுமே வந்து இந்த டூல் தான் கேட்பாங்க. லைக் நிறைய டூல்ஸ் இருக்கு சோனார் கியூபா, நிறைய டூல்ஸ் இருக்கு, பட் இந்த டூல் தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளியர் கோ ஆர் நோ கோ இதுதான் நான் சொன்னது. ஒன்ஸ் இந்த கோடை வந்து ஃபர்தராக டெப்ளாய் பண்ணலாமா இல்லை வந்து ஃபெயில் பண்ணி விட்டுறலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான். ஸோ அதான் சொன்னேன், இப்போ இந்த டூல் பற்றி கேட்டாங்கன்னா மெயினாகவே கான்ஃபிகரேஷன் தான். இதுன்னு கிடையாது, எதுவுமே லைக் எந்த ஒரு டூலிங் எடுத்தாலுமே சரி காமனாக கேட்குறது ஹவு டு கான்ஃபிகர். லைக் நம்ம ரோலுக்கு அப்படி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க, ஜென்கின்ஸ் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவாலிட்டி கேட்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே ஒரு த்ரெஷோல்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கோடு வந்து இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு 80% கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும், அது பேர் தான் குவாலிட்டி கேட்ஸ். ஸோ அந்த த்ரெஷோல்டை விட கம்மியாக அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து டெப்ளை பண்ண மாட்டாங்க, அங்கேயே ஃபெயில் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து செக் பண்ணுறது தான் குவாலிட்டி கேட்ஸ். இந்த மாதிரி குவாலிட்டி கேட்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன மாதிரி குவாலிட்டி கேட்ஸ்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணீங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம பண்ண மாட்டோம், குவாலிட்டி கேட் கான்ஃபிகர் பண்ண நம்ம பண்ண மாட்டோம், அது டெவலப்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில கம்பெனியில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பருடைய ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இப்படி கான்ஃபிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நம்ம அதை செய்வோம். பட் குவாலிட்டி கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் அப்பான் தி டெவலப்பர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஏன்னா அந்த கோட் டெவலப் பண்ணது அவங்க தானே. ஸோ அவங்க தான் சொல்லணும் இந்த கோடில் இதுக்கு எவ்வளோ த்ரெஷோல்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை கான்ஃபிகர் பண்ணி நம்ம கொடுப்போம் பைப்லைன் லெவலில். சம்டைம்ஸ் இந்த ஜென்கின்ஸ் பைப்லைன் வந்து குவாலிட்டி கேட் ஃபெயில் ஆனால் கூட அது ஃபெயில் ஆகிடும். இதுக்கு அதே மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சோனார் கியூப் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்குது. எப்படி நெக்ஸ்ட் சொன்னோம் அதே மாதிரி தான் சோனார் கியூபுக்கும் மினிமம் 3 GB ஆஃப் ரேம் கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கும் ஜாவா டிபெண்டன்சி இருக்குது.
ஆனா அது கூட என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் கண்டிப்பா தேவை. டேட்டாபேஸ் எது கண்டிப்பா தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போ அப்ளிகேஷன் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் கோடு ஜாவா கோடு இருக்கு. அந்த ஜாவா கோடை நீங்க சோனார் கியூப்ல டெஸ்ட் பண்றதுக்காக சென்ட் பண்றீங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு தான் நமக்கு டேட்டாபேஸ் தேவை. ஸோ இதுக்கு டேட்டாபேஸ் கண்டிப்பா மேண்டேட்டரி. இந்த சோனார் கியூபை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. அந்த 7 ஸ்டெப்ல நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட லைக் அது சோனார் கியூப் ஸ்டார்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் கண்டிப்பா வேணும். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். இதுக்கு சப்போர்ட்டிங் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் MySQL. ஐ திங்க் MySQL இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிமூவ் ஆயிடுச்சு. PostgreSQL இருக்கு, Oracle இருக்கு, அப்புறம் MySQL சர்வர் சப்போர்ட் ஆகும், MongoDB. இது எல்லாமே என்ன அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய டேட்டாபேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இந்த சோனார் கியூப்ல ரெண்டு ஃபைல் தான் முக்கியமான ஃபைல் கான்ஃபிகரேஷனுக்கு. ஒன்று sona.properties அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைல், இன்னொன்று wrapper.conf. இந்த 2 ஃபைல் தான் முக்கியமான ஃபைலுங்க சோனார் கியூப் பொறுத்த வரைக்கும். கான்ஃபிகரேஷன்லேயே 2 ஃபைல் தான். இந்த சோனார் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி டிபியோடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது, போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபைல தான் பண்ணுவாங்க. இந்த wrapper.conf இருக்குல்ல, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாவா ஹோம் பாத்தை கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஜாவா ஹோம் பாத் wrapper.confல. மூணாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த சோனார் கியூபை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் நாட் ஸ்டார்ட் பை யூசிங் அ ரூட் யூசர். ரூட் யூசரா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க வச்சுக்கோங்களேன். சோனார் கியூப்ல உங்களுக்கு இன்பில்ட்டா எலாஸ்டிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. எலாஸ்டிக் சர்ச் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ELK ஸ்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எலாஸ்டிக் சர்ச்ன்றது என்ன அப்படின்னா ஒரு இண்டெக்ஸிங் மாதிரி ஒரு லாக் மானிட்டரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் எலாஸ்டிக் சர்ச். ஸோ இந்த எலாஸ்டிக் சர்ச் வந்து இந்த சோனார் கியூப்ல இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் காம்பனண்ட். நம்ம தனியாலாம் இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது, அது இன்பில்ட்டாகவே இருக்கும் அந்த சோனார் கியூப்ல. ஸோ அந்த எலாஸ்டிக் சர்ச்சை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ரூட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த ரீசனால தான் அப்படின்னா சோனார் கியூப் வந்து பை டிஃபால்ட்டாக இட் ஒன்ட் சப்போர்ட் அஸ் அ ரூட் யூசர். ஸோ அப்போ என்ன மீனிங்? அப்போ we have to provide the permissions to the normal user. ஒரு நார்மல் யூசருக்கு பெர்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் சோனார் கியூப் யூசிங் நார்மல் யூசர். அவ்வளோதான். ஓகே, இது ஒரு 6 கண்டிஷன் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி டிபியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, டிபி கிரியேட் பண்ணும்போது அதுக்கு யூசர்ஸும் கிரியேட் பண்ணி அதுக்கான பெர்மிஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காக டிபியில் யூசர் தேவை அப்படின்னா இப்போ டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அது நம்ம ரிப்போர்ட்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு யூசர் இருந்தால் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். இல்லைனா நம்மளால் எந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு யூசர் தேவை, அந்த யூசருக்கான பெர்மிஷன்ஸும் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறேன் குயிக்காக. ஸோ RDS யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிபி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to create a subnet group இல்லையா. ஸோ சப்நெட் குரூப் எதுக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம RDS கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. டேட்டாபேஸை எந்த சப்நெட்ல வைக்க போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் சப்நெட் குரூப்ஸ். பிரைவேட் சப்நெட்டா பப்ளிக் சப்நெட்டா அதுக்காக தான். ஸோ என்ன பண்ணுறேன், டிபி சப்நெட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் VPC சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 3 ஜோன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் 3 சப்நெட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மெயின்லி ஃபார் த ஹை அவைலபிலிட்டிக்காக தான். இங்கே வந்துருக்கு பாருங்க, ஃபார் மல்டி ஏஜென்ட் டிபி கிளஸ்டர்ஸ் யூ மஸ்ட் செலக்ட் அட்லீஸ்ட் 3 சப்நெட்ஸ் இன் 3 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஏதாச்சும் ஒரு ஜோன் ஒன்றுனா கூட வேற ஒரு ஜோன்ல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் சர்வ் பண்ணுறதுக்காக ஃபார் ஹை அவைலபிலிட்டிக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்நெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் திங் என்ன அப்படின்னா டேட்டாபேசஸ். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ MySQL சூஸ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன், 5.73 சூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ண மேவன் 3.8. ஸோ இங்கே நம்ம சோனார் கியூப்லாம் எடுக்கிறோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம கம்பேட்டபிள் செக் பண்ணணும். அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சோனார் கியூபும் சரி நம்ம டேட்டாபேஸும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோனார் கியூப் இப்போ நான் டேட்டாபேஸ் வந்து நான் 8.0 இல்லை 8.7 சீரிஸ் போகிறேன் அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி சோனார் சப்போர்ட் பண்ணணும், சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் எப்பவுமே ஒரு கம்மி வெர்ஷனாக போனோம் அப்படின்னா இட் வில் பி குட். இப்போ 5.7 போகிறோம் அப்படின்னா சோனார் அப் டு 8 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். பிகாஸ் சோனார் 8க்கு மேலே 8 சீரிஸ் டேட்டாபேஸ் 5.7 சப்போர்ட் பண்ணாது. அதனால இதெல்லாம் கூட இஷ்யூ வரும்னு சொல்ல வரேன். கம்பேட்டபிலிட்டி செக்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த டிபிக்கு எந்த வெர்ஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன வெர்ஷன் ஆஃப் ஜாவா கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது எல்லாமே கம்பேட்டபிலிட்டி செக் தான். ஸோ இப்போ நான் 5.7 சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ டெவலப்மெண்ட் டெஸ்ட்டே கொடுத்துக்கலாம். சாரி, ஸோ டிபிக்கான ஒரு நேம் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மை சோனார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்டாபேஸ் கிரியேஷன் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஆர்டிஸ்டில் பார்த்து அதே ஸ்டெப்பு தாங்க, எதுவும் புதுசாக எதுவும் பண்ணல, சேம் ஸ்டெப்பு தான். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஆட்டோ ஸ்கெல்லிங்லாம் தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்ட் சப்நெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு நம்ம கிரியேட் பண்ணது. செக்யூரிட்டி குரூப் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா ஆல் டிராஃபிக், அதை நான் கொடுத்துக்கிறேன். எல்லா போர்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெஸ்ட் எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் என்கிரிப்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன், தேவையில்லை. ஸோ 5.7 சப்போர்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும், வேறு ஒன்று எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ மீன்வேல் இது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேட்டாபேஸ் கிரியேஷன் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ என்ன அப்படின்னா சோனார் கியூப்ல இந்த 2 விஷயத்தையும் மாற்றிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சர்வர் எடுத்துக்கலாம். சோனார் ஸோ நியூ மிஷின் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னா ஜாவா வந்து அட்லீஸ்ட் ஜாவா 11 தேவைப்படும் இருக்கு. ஸோ சோனார் கியூபுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா 11 சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணது மேவன் 3.8 சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 3.8க்கு அட்லீஸ்ட் ஜாவா இட் சப்போர்ட்ஸ் ஃபார் ஜாவா 11 ஆர் 8. ஸோ நம்ம ஜாவா 11 சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ சோனார் கியூப் மேவன் இது ரெண்டுமே கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் வெர்ஷன்ஸ், அதுக்காக சொல்கிறேன். இதெல்லாமே எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2 வாட்டி நீங்கள் சோனார் கியூப் ட்ரை பண்ணுறீங்க இல்லை மேவன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே சம்டைம்ஸ் அந்த பில்ட் ஃபைல அது இஷ்யூ வரப்போ நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, ஓகே இந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகலை, இந்த ஜாவா கொடுத்தா இந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது. இப்படி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறதுன்னு சொல்ல வரேன். ஓகே, அதெல்லாமே நீங்கள் லைக் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வெர்ஷனுக்கு இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை பெட்டராக எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு நம்ம சாட் ஜிபிடிலே வந்து மேவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேவன் 3.8 யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா மேவன் 3.8க்கு என்ன வெர்ஷன் ஆஃப் சோனார் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சோனார் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் மேவன் சூஸ் பண்ணணும். எல்லாமே ஒரே இன்டர் கனெக்டட் தான். இல்லைனா இது ரொம்ப அதிகமான வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டு மேவன் ரொம்ப கம்மியான வெர்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பேட்டபிள் இஷ்யூ வரும் ரெண்டுத்துக்கும். அதனால ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இந்த அமேசான் லினக்ஸ் எக்ஸ்ட்ரா சென்டர் பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா எம் மாதிரி அதுவும் ஒரு பேக்கேஜ் மேனேஜர் தான். இப்போ பை டிஃபால்ட்டா ஓப்பன் ஜேடிகே 11 நான் எம்ல போடும்போது பை டிஃபால்ட்டா வரல. ஏன்னா அது பேக்கேஜ் அதுல இல்ல. பட் இந்த அமேசான் லினக்ஸ் எக்ஸ்ட்ராஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது. இது என்ன அப்படின்னா என்டர்பிரைஸ் பேக்கேஜ் ஃபார் என்ஹான்ஸ் லினக்ஸ். அதுக்காக பை டிஃபால்ட்டா சில பேக்கேஜ் மேனேஜர்லாம் உங்களுக்கு சில பேக்கேஜஸ் இல்லை அப்படின்னா அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி இபிஎல் மூலியமா நம்ம இல்லை வேற ஏதாவது பேக்கேஜ் வேர்ஷன் மூலியமா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவா 11 இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சோனார் கியூப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். மேவன் மாதிரி தான். ஸோ எதுவுமே இந்த இந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஜூமில் எங்கே போய் நான் எடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சோனார் கியூப் என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 சீரிஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம மைசிக்குள் சூஸ் பண்ணிருக்கோம் டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் சோனார் கியூப் 8க்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மைசிக்குள் சப்போர்ட் ஆகாது. அதை கூட செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம 7.8 எடுத்துக்கலாம். 7.8 சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. மீன்வெல் டிபி அப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டாபேஸ் அப்பா இருக்கும். அப்பா ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த wrapper.conf சொன்ன பார்த்தீங்களா, wrapper கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கான்ஃப்குள்ளே தான் இருக்கும். சோனார் கியூப் கான்ஃப் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் பற்றி எல்லாமே நம்ம கான்ஃப்குள்ளே தான் இருக்கும். நான் சொன்ன அந்த 2 ஃபைலுமே இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த wrapper.conf இருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம ஜாவாவுடைய பாத்தை நம்ம அப்டேட் பண்ணணும். ஜாவாவோட ஹோம் பாத் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, sudo update alternatives. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா எங்க இருக்கோ அந்த ஹோம் பாத் எடுத்து கொடுத்துரும் இந்த கமாண்ட் update alternatives -config java. ஸோ இந்த கமாண்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ vi wrapper.conf. இந்த ராப்பர் கான்ஃப்ல ஜஸ்ட் நீங்க ஜாவா பார்த்து மட்டும் அப்டேட் பண்ண போதும். நீங்க மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜாவாவோட பார்த்து மட்டும் நீங்க கொடுத்தாலே போதும். வேற எதுவும் கொடுக்க தேவையில்ல. கொடுத்துட்டு சரி இங்க பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க do not edit the following section கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஜாவாவோட பார்த்தை மட்டும் எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. செகண்ட் திங் இந்த சோனார் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல். ஸோ சோனார் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம டிபிக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. அட்மின் நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் admin 123 டிபிக்கு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறப்ப அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா MySQL. ஸோ 8.0 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். 8.0க்கு மேலே சப்போர்ட் ஆகாது. மற்றபடி இங்கே கீழே நீங்கள் பார்க்கலாம் என்னெல்லாம் டிபி சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். MySQL சப்போர்ட் ஆகும், Oracle, PostgreSQL, SQL சர்வர் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம டிபி எந்த கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபி வந்து MySQL. ஸோ இங்கே MySQL கீழே MySQLோடைய என் பாயிண்ட் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குல்ல அதை தூக்கிட்டு நம்ம டிபியோடைய என் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல அதை ஆட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். கீழே வந்தீங்க அப்படின்னா போர்ட் நம்பர் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விடணும். ஏன்னா எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே web.hostன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த web.host 0.0 இருக்குல்ல இது என்ன மீனிங் ஆனா
சோனார் கியூபை எல்லாருமே ஆக்சஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான். எனி ஒன் கேன் ஆக்சஸ். இப்போ இதுவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நெட்வொர்க்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட விபிசிஎல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சிஐடி மட்டும் தான் கொடுப்பீங்க. பட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் ஓப்பன் டு ஆல், அவ்வளோதான் விஷயம். அண்ட் மூவிங் ஆன் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் இருக்கும். கான்டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் லான்ச் பண்றப்ப ஸ்லாஷ் நியூ அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, காலிங் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். அதே மாதிரி தான் சோனார் கியூபுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்லாஷ் சோனார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர் ஸ்லாஷ் சோனார் அப்படின்னு கொடுக்கணுன்றது அர்த்தம். இட் இஸ் ஜஸ்ட் அ காலிங் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், வேற எதுவும் கிடையாது. இது கொடுக்கலாம், கொடுக்காமையும் கொடுக்கலாம், இப்படி என்ன கொடுத்துக்கலாம். இட்ஸ் அ மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் போர்ட் நம்பர். ஸோ சோனார் கியூபோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 9000, அதையும் எனேபிள் பண்ணியாச்சு. இங்கே அவ்வளோதான் சேஞ்சஸ். சேவ் அண்ட் கிட்ட. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்து கான்ஃபிகரேஷன் லெவல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. லைக் நம்மளுடைய திங் படி பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் லெவலில் எழுதிச்சுங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிபி கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் சோனார் கியூப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிபிக்குள்ள ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கூட கொடுக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நான் டிபி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கிளைண்ட் வேணும் இல்லையா. ஸோ இப்போ டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எம் இன்ஸ்டால் MySQL யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா MySQL கிளைண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எம் இன்ஸ்டால் MySQL கொடுத்தீங்கன்னா அதோடைய கிளைண்ட் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் அப்படின்னா MySQL -h டிபியுடைய எண்ட் பாயிண்ட் கொடுக்கணும், -p database port number -u admin -p password. ஸோ இப்போ இந்த ஷெல் வந்துச்சு அப்படின்னா MySQL கூட கனெக்ட் ஆகிங்க இருக்கும். இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே எங்கே ரன் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் தான் சொன்னேன். ஸோ இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுலேயே அதுக்கான கொரி எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அகைன் இப்போ இது எல்லாமே என்னோட ஜஸ்ட் பேசிக்கான கொரி தான், இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான கொரி. ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, 2 யூசர் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது. பாருங்க, கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது ஜஸ்ட் டேட்டாபேஸ் சர்வர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டிபி சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிபி சர்வருக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும்ல. ஸோ அதனால ஒரு டேட்டாபேஸ் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. 2 யூசர் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த யூசருங்களுக்கான பெர்மிஷன்ஸும் கொடுத்துக்கிறோம். கிராண்ட் அப்படின்னு கமாண்ட் என்ன அப்படின்னா பெர்மிஷன்ஸை கொடுக்கறதுக்கான கமாண்ட் தான் கிராண்ட் பெர்மிஷன்ஸ். ரொம்ப பேசிக்கான கமாண்ட் தான். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் சோனார் நம்ம கிரியேட் பண்ணுறோம். எதுக்கு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷோ டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்களேன். நம்ம கிரியேட் பண்ண சோனார்ன்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த சோனார் இல்லை. இப்போதான் இங்கே முன்னாடி இருக்கிறது எல்லாமே அப்படின்னா டிஃபால்ட் டிபி. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணது டிபிஎம்எஸ். ஆர்டிஎஸ்ல போய் நீங்கள் கிரியேட் பண்ணுறது டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சர்வர். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் டிபியை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் வேணும். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்குள்ள ஒரு டிபி வேணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோனார் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், யூஸ் சோனார் அப்படின்னு கொடுத்து பாருங்க டேட்டாபேஸ் மாதிரி இருக்கு. இப்போதான் நான் சோனார் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கிரியேட் பண்ண டிபி கூட. இதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஃபர்தராக கேஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம டிபி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். சோனார் கியூபுக்காக நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். நம்ம ஆர்டிஎஸ்ல பண்ணது அப்படின்னா அது ஒரு டேட்டாபேஸ் சர்வர். அந்த சர்வருக்குள்ள இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு டிபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ ஃபைனலாக அப்படின்னா சோனார் கியூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், பட் அது ரூட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன்ஸை மாற்றணும். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ரூட்ல தான் இருக்கு இப்போ வரைக்குமே.
சிடி ஓபிடி எல்லாமே ரூட்ல தான் இருக்கு. சோனார் கியூப் ரூட்ல தான் இருக்குல்ல. ஸோ இப்போ அந்த பெர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே சோனார் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம இதான் போய் ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி CH1 சேஞ்ச் ஓனர்ஷிப் ஏன்னா இப்போ ரூட்ல இருக்கு. நான் அந்த ரூட்ல இருக்கிறத மாற்றி நான் என்ன பண்றேன், EC2 யூசருக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸிட் ஆயிட்டு நார்மல் யூசரா என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இதுவும் அதே மாதிரி தான். சோனார்க்கு எப்பவுமே நம்ம வந்து லைக் கான்ஃபிகரேஷன் வைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் தான் லைக் டிபி வேணும் அண்ட் ஜாவா அண்ட் அந்த ரெண்டு ஃபைல் தான் முக்கியமான ஃபைல். சோனார் டாட் கான்ஃப், ரேப்பர் டாட் கான்ஃப், சோனார் ப்ராப்பர்ட்டி, இந்த 2 ஃபைல் தான் முக்கியமான ஃபைல். இதெல்லாம் நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாகவே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான். ஓகே, மெமரி பக்கத்தில் இதுக்கு ஒரு ஸ்டெப் ஆக்சுவலி இருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, சோனார் கியூப் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் பட் ஸ்டார்ட் ஆகலை. ஆல்ரெடி 4 GB ரேம் தான் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இந்த பாருங்க இங்கே லாக்லேயே ஒரு லாக் எங்கே இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓபிடி சோனார் கியூபுக்குள்ள லாக்ஸ் இருக்கா, அங்கே தான் லாக்ஸ் ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த 2 லாக் இருக்கு. இந்த es.logன்னு இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா எலாஸ்டிக் சர்ச் லாக். சோனார் டாட் லாக்னு இருக்குல்ல, சோனார் கியூப் லாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோனார் லாக் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் எலாஸ்டிக் சர்ச் டு பி அப் அண்ட் ரன்னிங் வருது. ஸோ யூஸ் கான்ஃபிகர் டெப்ரிஷேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பூட் ஸ்டாப் பண்ணும்போது செக் ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விர்ச்சுவல் மெமரி வந்து 65537 தான் இருக்குது. அது டூ லோ அப்படின்னு காமிக்குது. இன்க்ரீஸ் டு அட்லீஸ்ட் 26,212 காமிக்குது. இதுதான் இஷ்யூ ஆக்சுவலி இல்லை. ஸோ இந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மெமரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த VM மேக்ஸ் கவுண்ட்னு இருக்குல்ல, இது வந்து அவங்க சொல்ற மாதிரி இந்த லிமிட்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு, நான் உங்களுக்கு ChatGPT போட்டு நான் காமிக்கிறேன். அந்த இஷ்யூத்துக்கு அப்படியே நான் உங்களுக்கு ChatGPT போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே காமிக்கும் பாருங்க. ஸோ ஒரு ஃபைல் இருக்கும், sysctl.conf சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு ஆக்சுவலி அந்த கமாண்ட் எக்ஸாக்ட் கமாண்ட் ஞாபகம் எனக்கு will show you. ஸோ இது எல்லாமே நான் ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். லைக் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா இஷ்யூமே ஈஸியாக அதை சால்வ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிடலாம். பாருங்க sysctl.conf தான் இந்த ஃபைல் தான் நான் சொன்னது. இதில் போயிட்டு நம்ம மெமரி அந்த மெமரி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஒர்க். Let me do it. ஸோ இதை டெம்பரரியாக செட் பண்ணுறதுக்கு, பர்மனெண்ட்டாக செட் பண்ணுறதுக்கு கீழே. ஸோ அந்த கமாண்ட் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃபைலை எடிட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி a permanent. பட் ஆனால் இப்போ நார்மல் யூஸராக லாகின் பண்ணுறதுல தட்ஸ் வை it should be a root user. அதான் வேதம்.
இங்க போயிட்டு அந்த மேக்ஸ் கவுண்டோட வேல்யூ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் ஒர்க். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் திரும்ப வைக்கேன் சேஞ்ச் தான். இது எப்படின்னா நம்ம பேஷ் ப்ரொஃபைல பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ லினக்ஸ்ல வந்து நீங்க ஒரு விஷயத்த பெர்மனண்டா ஆட் பண்றதுக்கு பேஷ் ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, பண்ணிட்டு சோர்ஸ் கொடுப்போம்ல, சேம் திங் தான் இங்கே இதில் பொறுத்த வரைக்கும் சிசிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சோனார் கியூப் ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஆல்ரெடி ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சோனார் கியூப் ஐபி அட்ரஸ் அப்படின்னா போர்ட் நம்பர் 9000. 9000 ஸ்லாஷ் சோனார். ஸோ அதுதான் அந்த இஷ்யூ. மெயினாகவே இந்த வேல்யூ அந்த எலாஸ்டிக் சர்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய மெமரி தேவைப்பட்டதுனால தான் அந்த இஷ்யூ வந்துருக்கு நம்மளுக்கு. அதை ரிசால்வ் பண்ணோன்னே அது அப்பாயிடுச்சு, சோனார் அப்பாயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீன்வேல் இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுற ஜென்கின் அப்படின்னா ஒரே ஸ்டெப் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் மார்னிங் பார்த்த மாதிரி தான் பிளக்இன் ஆட் பண்ணணும். இதோடைய ஹோம் பார்த்தா நம்ம ஜென்கின்ஸில் கான்ஃபிகர் பண்ணணும். 2 ஸ்டெப் தான். அண்ட் இதுக்கு ஒரு டோக்கன் இருக்கு. சோனார் கியூப் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் இருக்கு. அந்த டோக்கனை வி ஹாவ் டு பாஸ் இந்த ஜென்கின்ஸ். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஹோம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே லாகின் பேஜ் இருக்கு பாருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அட்மின் அதான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக. ஸோ இங்கே போன உடனே இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா இங்கே செக்யூரிட்டி யூசர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டோக்கன்ஸ் இருக்கும். இங்கே டோக்கன்ஸ் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் டோக்கன் நேம்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எனி டோக்கன் கொடுத்துக்கலாம். லைக் சோனார்னு கொடுங்க அவசியம் கிடையாது, என்னென்ன நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடி ஒரு பாஸ்வேர்ட் அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. காப்பி இதை நோட் பேடில் எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் ஜென்கின்ஸில். ஸோ ஐ கீப் இட் ஹியர். இப்போ ஜென்கின்ஸில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பிளகின்ஸ் ஆட் பண்ணுவோம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸ் plugins, sonar scanner ஒரு plugin இருக்கும். sonar cube scanner, yes. ஸோ இந்த plugin சோனார்ல வரக்கூடிய plugin எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஐ திங்க் sonar scanner இதுதான். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ plugin ஆட் பண்ணியாச்சு. பிளகின் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் திங் வந்து சோனார் கியூபோட ஹோம் பாத்னா ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லையா, சேம் பாத். இப்போ நீங்க மேவன் பார்த்துருப்பீங்க. மேவன்ல வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸ் இருக்கக்கூடிய அதே சர்வர்லாம் மேவன் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம வந்து மேனேஜ் ஜென்கின்ஸ்ல போயிட்டு இங்க டூல்ஸ் அங்க போயிட்டு நம்ம கொடுத்துட்டோம் மேவோட ஹோம் பார்த்த. பட் இப்போ சோனார் கியூப் வந்து வேற ஒரு சர்வர்ல இருக்கு. ஸோ வேற ஒரு சர்வர்ல இருந்து நம்ம வந்து வி ஹவ் டு கான்ஃபிகர் இட். அப்போ அதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் மேனேஜ் ஜென்கின்ஸ் பக்கத்துல இந்த இடத்துல குளோபல் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை செலக்ட் பண்ணுங்க. குளோபல் செட்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அதாவது பக்கத்துல வெறும் டூல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ இன்கேஸ் ஒரே சர்வர் இருக்கக்கூடிய டூல்ஸை நீங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா
டூல்ஸ்ல ஜஸ்ட் அந்த டூலுடைய ஹோம் பாத்தை கொடுத்தா போதும். பட் வேற ஒரு சர்வர்ல இருந்து நீங்க சில பாத்தை காப்பி பண்ண போறீங்க அப்படின்னா குளோபல் செட்டிங்ஸ்ல தான் கொடுக்கும். ஸோ அதுல கீழே போனீங்கன்னா யூ வில் கெட் யுவர் சோனார் கியூப் ஆட் சோனார் கியூப் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிட்டு இங்க ஆஸ் யூஸ்வல் ஒரு அலையஸ் நேம் கொடுத்துக்கலாம். சோனார் கியூபுக்கு ஐபி அட்ரஸ் கேட்கும். சோனார் கியூப் உடைய ஐபி அட்ரஸ் அதான் ஹோம் பாத், அதை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட் நம்பர் 9000/sonar. இங்க பாருங்க ஆத்தென்டிகேஷன் டோக்கன் கேக்குதா. இப்போ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்கர் பாஸ்வேர்ட் மட்டும் தான் இருக்கும், நம்ம அதான் கொடுத்துருக்கோம். இப்போ சோனாருக்கும் கொடுக்க போறோம், அதுதான் நம்ம இங்க டோக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கீழே. ஸோ இந்த டோக்கன் தான் நம்ம கொடுக்க போறோம் சோனாருக்கு இன்டெகிரேட் பண்றதுக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா புதுசா இப்போ ஆடுன்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் அந்த டோக்கன் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ சீக்ரெட் டெக்ஸ்ட் போயிட்டு சீக்ரெட்ல அந்த டோக்கன் ஆட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டோக்கன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐடியில் எனி ரெஃபரன்ஸ் ஐடி இங்கே நம்ம கொடுக்குறது எல்லாமே நம்மளோட ஓன் ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, ஸோ சோனார் அப்படின்னு சும்மா கொடுத்துக்கலாம். ஆட் தட்ஸ் இட். இப்போ அந்த டோக்கன் இங்கே ஆட் பண்ணிடுங்க. இங்கே வந்துருச்சுல, ஆட் பண்ணிட்டு இன்டெகிரேட் அப்ளை சேவ். டன். இப்போ சோனார் கியூபை ஜென்கின்ஸ்ல இன்டெகிரேட் பண்ணியாச்சு, ஆடும் பண்ணியாச்சு, கான்ஃபிகர் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பைப்லைன் ஸ்கிரிப்ட் லெவலில் கான்ஃபிகர் பண்ணுறது. ஸோ அதுக்கான ஸ்டேஜ் இங்கே இருக்கு பாருங்க. We have a stage for Sonar Cube. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நோட் பேட்ல போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி நான் மார்னிங் உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ல சொன்னேன் இல்லைங்களா, மேவனை பில்ட் பண்ணுறதுக்கு ./mvn பேக்கேஜ்னு சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி சோனார் கியூபும் ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ./mvn sonar இங்க இருக்கு பாருங்க. இதுதான் அதுக்கான ஃபார்ம் தான். இதுவும் கேட்பாங்க, அதாவது எப்படி வந்து மேவன்ல வந்து எப்படி கோடை பில்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்களோ, அதுக்கான கமாண்ட் என்னன்னு கேட்பாங்களோ, அதே மாதிரி சோனார் கியூபுக்கு எப்படி டேட்டாவை புஷ் பண்ணுவீங்க, அது என்ன கமாண்ட். ஏன்னா கோட் எப்பவுமே மேவனுக்கு வந்து அங்கிருந்து தான் வரும் ஃபர்தரா. அப்போ மேவன்ல இருந்து சோனாருக்கு எப்படி கோடை புஷ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான கமாண்ட் தான் சோனார் கோலன் சோனார். அவ்வளவுதான், சிம்பிள். ./mvn சோனார் கோலன் சோனார். இங்க நீங்க பாக்குற மற்ற கமாண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நீங்க மேவன்ல பார்த்த அதே கமாண்ட் தான். ஸோ மேவன்ல நம்ம மார்னிங் செட் பண்ண அதே பேராமீட்டர்ஸ் ஹோம் பார்த்து கான்ஃபிகர் பண்றது ஆல்ரெடி இருக்கு. அப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வித் சோனார் கியூப் ENV இருக்கு பாருங்க. இதுதான் அப்படின்னா சோனார் கியூபுக்கான ஒரு ஃபங்க்ஷன். நான் சொன்னாலே சில சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அது. இப்போ சோனார் கியூப் எப்படி பைப்லைன் ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த வித் சோனார் கியூப் ENV அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இதுக்குள்ள நீங்க கொடுக்குறீங்கல்ல, இது நம்ம கொடுத்தோமே ஞாபகம் இருக்கா, இப்போ ஒரு ஐடி கொடுத்தோமே அங்க, அந்த ஐடிக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை இங்க பாஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இதுதான் நீங்க சோனார் டோக்கனுக்கு கொடுத்த அந்த ஐடி ரெஃபரன்ஸ். சேம் இங்க நீங்க பாஸ் பண்ணிடுறீங்க. ஃபைனலி எப்படி புஷ் பண்ணுவோமோ அதுக்கான கமாண்ட், எப்படி மேவன் பேக்கேஜ் கொடுத்தோமோ சோனார் கோலன் சோனார் இதுக்கு சிம்பிள் சேம் அதே தாங்க. மேவனுக்கு பார்த்த அதே ஸ்டெப் தான், கமாண்ட் மட்டும் தான் மாறும். அதுக்கு ./mvn பேக்கேஜ், இது சோனார் கோலன் சோனார், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ட்ராக் தான், ஒரே மாதிரி தான். இப்போ இதை எங்க கொடுக்கலாம் அப்படின்னா இங்க கொடுப்போம், மேவனுக்கு அப்புறம் கொடுப்போம் இந்த ஸ்டேஜை. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சோனார் கியூபு வெர்ஷன் லெவலில் சம்திங் இஷ்யூ வரும். ஐ மீன் கம்பேட்டிபிள் இஷ்யூ மோஸ்ட்லி வரும் இதுக்கு. ஏன்னா சோனார் கியூப் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா சேஞ்ச் பண்ணுவாங்க. பிளகின் லெவலில் இஷ்யூ வந்தால் வரலாம். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிளகின் தான் இஷ்யூவாக இருக்கும். சரிங்களா. ஸோ Maven Sonar plugin is depends on global.
இப்போ இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த பிளகின் இந்த மாதிரி இஷ்யூ வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்க, இந்த லாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக காமிக்கும் எந்த பிளகின்னால அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிறத க்ளீனாக இங்கே காமிக்கும். லைக் இதுதான் இஷ்யூ. ஸோ இங்கே காமிக்கிறது பாருங்க, மேவன் சோனார் பிளகின் ஆன் ப்ராஜெக்ட் சோனார் ஃபெயில்டு ஏபி இன்கம்பேட்டபிலிட்டி. இப்போ இது வந்து வந்திருக்க எரர், ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்கள் இதை அப்படியே தூக்கி சார்ஜிபிளில் போடுங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுக்கு இந்த பிளகின் யூஸ் பண்ணுங்க 4. இப்போ மேவன் சோனார் பிளகின் 4.0.0 யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வெர்ஷன் இப்போ இந்த பிளகின் இஷ்யூ வருது இல்லைங்களா, இது எதெல்லாம் பேஸ் பண்ணி வருது நான் சொல்றேன், ஸோ தட் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த பிளகின் இஷ்யூன்றது எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் சோனார் கியூபுடைய கரண்ட் வெர்ஷன். சோனார் கியூபுக்கு நீங்க என்ன ஜாவா யூஸ் பண்ணீங்களோ அதோடைய டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி. இப்போ நான் ஜாவா 11 யூஸ் பண்ணிருக்கேன் சோனார் கியூபுக்கு, அப்போ ஜாவா 11 ஷுட் சப்போர்ட் சோனார் கியூப் 7.8. இது ஒரு பக்கம். இப்போ இதை வந்து நம்ம மேவன்ல தான் கோட புஷ் பண்றோம் இல்லையா, அப்போ மேவன்ல ஜாவா எனக்கு தெரிஞ்சு ஜாவா 16 இருக்கும் நினைக்கிறேன், ஜாவா 17, ஏன்னா ஜென்கின்ஸ் அங்கே ஓடிட்டு இருக்கு, ஜாவா 17 கொடுத்துருக்கோம். அப்போ அங்க அது அந்த அதுக்கான வெர்ஷன் 3.8. ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ இதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்கின் பிளகின் வந்து ஜாவா 17 ஓடிட்டு இருக்கு, சோனார் கியூப் 7.8 இருக்கு, அது ஜாவா 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கு. MySQL நம்ம சூஸ் பண்ணது 5.7. அப்போ we can choose either Maven 3.8 or 3.8.67. இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அந்த மூணுத்தையுமே ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ இங்க எப்படி இதை ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. நீங்க செக் பண்ணீங்கன்னா இங்க POM XML இருக்குல்ல, இந்த POM XML அதுக்கேற்ற டிபெண்டன்சி ஆட் பண்ண சொல்லுவாங்க. லைக் இப்போ இங்க சோனார் பிளகின் வந்து நான் 4.0.0 1.0 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் மாற்ற சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த பிளகின் தான் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இது வேணா நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் இதான் ஆக்சுவலி ஸ்டெப். லைக் அங்கே அந்த டிபெண்டன்சி ரிசால்வ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக பில்டு மூவ் ஆகிடும் சோனார் ஸ்கேனர்ல. இப்போ சோனார் ஸ்கேனர்ல மோஸ்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோடு சோனார் கியூப்ல வந்துச்சு அப்படின்னா அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோனார் கியூப் குவாலிட்டி கேட் ஃபெயிலியர் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஆக்சுவலி குவாலிட்டி கேட் சொல்லிட்டு இல்லையா உங்ககிட்ட. இப்போ நம்ம மேவன்ல இருந்து சோனார் கியூப் கோடு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டி கேட்ஸ்லாம் பாஸ் ஆகி வருவீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி கேட்ஸ் வந்து கான்செப்ட் பண்ணுவாங்க, லைக் பேஸ்ட் அப் அந்த டெவலப்பர்ஸ் ரெக்கவரிங் ஏற்ற மாதிரி. இங்க குவாலிட்டி கேட் பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயில்டர் வந்திருக்கா, 9 பக் இருக்கு, இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்போ சோனார் கியூப்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எதுவுமே இருக்காது, லைக் ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும் பாருங்க. ப்ராஜெக்ட்ஸ் போனீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம கோடை இப்போ புஷ் பண்ண ட்ரை பண்ணி தான் அந்த கோடு அங்கே பிளகின்னால அங்கே புஷ் ஆகல. இன்கேஸ் இங்கே புஷ் ஆச்சு அப்படின்னா இங்கே பக்கத்தில் பாருங்க குவாலிட்டி கேட்ஸ் உங்களுக்கு காமிச்சு பாருங்க, பாஸ்ட் வார்னிங் சொல்லிருக்கா. நம்ம இது கான்ஃபிகர் பண்ணல, பட் இது கான்ஃபிகர் பண்ணா எப்படி வரும் அப்படிதான் உங்களுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ பக்ஸ் இருக்கு இந்த கோடில், இவ்வளோ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, இந்த கோடு ஸ்மெல்ஸ், டூப்ளிகேஷன் சொன்ன பார்த்தீங்களா. டூப்ளிகேஷன்னா சேம் செட் ஆஃப் கோடு வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறது. அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கோடு லைன்ஸ் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும். அது தேவையில்லாம கோட் லெவலில் ஃபங்க்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவா பாதிக்கும் இல்லையா. இது எல்லாமே இதில் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். கோடு எவ்வளோ டூப்ளிகேஷன் இருக்கு, எவ்வளோ டூப்ளிகேட் பிளாக்ஸ் இருக்கு, எல்லாமே காமிக்குது பாருங்களேன். இதெல்லாம் வச்சு இந்த கோடு வந்து மெமரி லீக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கோட் லெவல்ல, ஜாவா மெமரி லீக்லாம் சொல்றோம் இல்லையா. இது எல்லாத்தையுமே இந்த கோட்ல இந்த டூல்ல we can able to calculate. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த குவாலிட்டி கேட் வந்து பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அப்படிங்கிறத இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரும். லைக் குவாலிட்டி கேட் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஈவன் தான் இங்க பக் இருக்கு பட் ஸ்டில் பாஸ் ஆயிடுச்சு. அது எப்படின்னா அவங்க செட் பண்ண ரேட்டிங். இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல அவங்க 80% செட் பண்ணுவாங்க, கண்டிப்பா ஃபெயில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் அவங்க ரேட்டிங் வந்து எனக்கு 60% கிடைச்சா போதும் பாருங்க, 65%.
ஸோ அவங்க செட் பண்ண ரேட்டிங் ஏற்ற மாதிரி பாஸ் ஆகுது ஃபெயில் ஆகுது டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் அந்த த்ரெஷோல்டை மீட் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பில்டு ஃபெயில் ஆகிடும். பில்டு ஃபெயில் ஆச்சுன்னா திரும்ப அது டெவலப்பர் தான் போகும். அவங்க திரும்ப அந்த கோடில் ஒர்க் பண்ணி திரும்ப அந்த பில்டு டெலிவரி பண்ணுவாங்க. பட் இதில் நம்ம ரோல் மெயினாகவே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணோம் இல்லைங்களா, இன்டகிரேஷன், ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறது, இப்போ மேவன் இன்டகிரேட் பண்ணுது, இதில் பண்ண அவுட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம மெயினாகவே நம்ம டேக் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த டிபெண்டன்சி பிளகின் இஷ்யூ சொன்னோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் ரிசால்வ் பண்ணினா சொல்லுங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. வேறு தான் பெருசாக அது விஷயம் இல்லை, ஜஸ்ட் அந்த பிளகின் தான், அதை எக்ஸ்போர்ட் டு பிளகின் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப பில்டு கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அது பில்டு சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆகி கோடு இங்கே வந்துடும், குவாலிட்டி கேட் சொன்னால் வந்துடும். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் ஆக்சுவலி நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஃபைன், அது டவுட் இருக்கா உங்களுக்குலாம் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுதாங்க டெஸ்டிங். ஆக்சுவலி இது வந்து ஸ்டாட்டிக் லெவல் டெஸ்டிங். அதாவது எப்படின்னா, டெஸ்டிங்கில் நிறைய விதமான டெஸ்டிங் இருக்கு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங், டைனமிக் அப்ளிகேஷன் டெஸ்டிங் சொன்ன பார்த்தீங்களா. டைனமிக் டெஸ்டிங்ல தான் உங்களுக்கு இந்த செலனியம், யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் அதெல்லாம் வரும். இது வந்து ஜஸ்ட் ஒரு கோடை டெப்ளாய்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறது, அதெல்லாமே என்ன டைனமிக் டெஸ்டிங். அதாவது கோட் டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இன்டர்னலாக ஃபங்க்ஷனல் லெவலில் டெஸ்ட் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் இருக்குது அதெல்லாமே. என்னங்க? சூப்பருங்க, நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. ஆக்சுவலி சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஜென்கின்ஸ்ல வந்து நம்ம எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க, இது என்னோட அவுட்டர் சர்வர். ஓகே, அவுட்டர் சர்வர் அப்படின்னா என்னோட ஜென்கின்ஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த ஜென்கின்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட பைப்லைன் எல்லாமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த கம்ப்ளீட் இன்ஸ்டன்ஸ் அந்த EC2 வந்து இந்த EC2 கூட தான் ஜென்கின்ஸ் இருக்கு. ஜென்கின்ஸ் பைப்லைன் கூட தான் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுல டாக்கர் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, டாக்கர் வந்து உள்ள ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் டாக்கர். அதை வெளியிருந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஜென்கின்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றது வெளியிருந்து. டாக்கர் வந்து இதுக்குள்ள நீங்க ஆட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டேஜ். இப்போ ஜென்ரலாவே நீங்க ஜென்கின்ஸை ரன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸ் பைப்லைன் ரன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லாக்ல என்னன்னு வரும் காமிக்கிறேன் பாருங்க. லாக் இன்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல கன்சோல் அவுட்புட்ல உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஸ்டார்டர் பை யூசர் அட்மின் வந்திருக்கா, அது கீழே வேணா என்னோட பேர் வரும். என்னோட பேர் அட்மின் தான், ரன்னிங் ஆன் ஜென்கின்ஸ் இந்த பர்டிகுலர் பாத்ல ஓடிட்டு வந்திருக்கும். இப்போ இது என்னோட பேர் இங்க இருந்துச்சுன்னா என் பேர் வரும். இது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு காமிக்கிறது. பட் ஆனால் உங்களுக்கு பேக் எண்ட்ல ஜென்கின்ஸ் உடைய பேக் எண்ட்ல டீமான் லெவல் சொல்லுவோம் பாத்தீங்களா, டீமான் லெவல்ல ஒரு ப்ராசஸ் லெவல்ல உங்களுக்கு அந்த ஜென்கின்ஸ் யூஸ் தான் ரன் இருக்கும். ஆர்கிடெக்சர் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல பாக்குறதுக்கு உங்க பேர் காமிக்கும், நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்க தான் ரன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேக் எண்ட்ல நீங்க பார்க்கும்போது ஒரு ஆர்கிடெக்சர் லெவல்ல எப்படி நான் டாக்கர் டீமான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் லெவல்ல பார்க்கும்போது இட் வில் பி ரன்னிங் பை ஜென்கின்ஸ் யூசரா ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க என்ன வேணா ஃப்ரண்ட்ல இருக்கட்டும், ஆனா அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் இஸ் ரன்னிங் பை தி ஜென்கின்ஸ் யூசர். ஸோ இது எதுக்குன்னு கிடையாது, ஜென்கின்ஸ் வச்சு நீங்க என்ன ஒரு ஜாப் ட்ரிகர் பண்ணாலும் சரி, இல்லை என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலுமே சரி, அந்த சர்வர்ல EC2 மிஷின்ல அந்த ஆக்டிவிட்டி ஜென்கின்ஸ் யூசரா தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இப்போ இதே மாதிரிதான் உங்களுக்கு டாக்கருமே. இப்போ நீங்க டாக்கர்ல போயிட்டு டாக்கர் பில்ட்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறீங்க, இல்லை டாக்கர் ரன் கொடுக்குறீங்க, இல்லை எனி கமாண்ட் கொடுத்தாலுமே சரி, உங்களுக்கு அது பேக் எண்ட்ல போய் டாக்கர் யூசரா ரன் ஆயிட்டு இருக்கும். ஆமா தானே? ஒவ்வொரு டூலுக்குமே என்ன அப்படின்னா ஒரு யூனிட், அதுக்கு ஒரு யூசர் இருக்கும். இப்போ ஜென்கின்ஸ்னா அதுக்கு ஒரு ஜென்கின்ஸ் யூசர் இருக்கும். அந்த யூசர் தான் போய் பேக் எண்ட்ல ஆர்கிடெக்சர்ல ரன் ஆயிட்டு இருக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் டாக்கர் இருக்கு, அதே மாதிரி தான் ஆன்சிபிள் இருக்கு, அதே மாதிரி எல்லாத்துக்குமே. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜென்கின்ஸ் பைப்லைனை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறீங்க, அது பேக் எண்ட்ல போய் என்ன ரன் ஆகும், ஜென்கின்ஸ் யூசரா ரன் ஆயிட்டு இருக்கும் சர்வர் லெவல்ல. ஆனா இங்க உள்ள டாக்கரும் வருது, டாக்கர்ல ஒரு கமாண்டும் பாஸ் பண்றீங்க,
டாக்கர் பில்டுன்ற கமாண்ட் கொடுக்குறோம், டாக்கர் ரன்ன்ற கமாண்ட் கொடுக்குறோம். அப்போ இது போய் பேக்கெண்ட்ல என்ன ரன் ஆகும்? அந்த டாக்கர் சாக்கெட் என்ன ரன் பண்ணும்? டாக்கர் யூசரா ரன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? அப்போ இந்த அவுட்டர் பைப்லைனை நீங்க ஜென்கின்ஸ் யூசரா ரன் பண்ண பாக்குறீங்க. அப்போ ஜென்கின்ஸ் யூசர் போய் இந்த டாக்கர் பைப்லைனை டாக்கர் கமாண்ட் ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதான் நடந்திருக்கு அந்த இடத்துல. இந்த ஜென்கின்ஸ் பைப்லைன் போயிட்டு இந்த டாக்கர் கமாண்டை ரன் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. என்னவா? ஜென்கின்ஸ் யூசரா ரன் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டாக்கர் கமாண்ட் எல்லாமே என்னவா ரன் ஆகும் பேக்கெண்ட்ல? அது டாக்கர் யூசரா ரன் ஆயிட்டு இருக்கும். பட் இந்த இடத்துல ஜென்கின்ஸ் யூசர் போய் கால் ஆஃப் பண்ணவும் அங்க உங்களுக்கு பெர்மிஷன் டினைட் வந்திருக்கு. யாருக்கு பெர்மிஷன் இருந்திருக்கு? ஜென்கின்ஸ்க்கு பெர்மிஷன் டினைட் இருக்கு டாக்கர்ல இருந்து. அப்ப இதை ரிசால்வ் பண்ண என்ன பண்ண, அந்த சாக்கெட் ஃபைல எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து விட்டேன். எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்து விட்டாச்சு, ட்ரிபிள் சம் கொடுத்து. பட் அது ஒர்க் அரவுண்ட் தான். இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டாக்கர் யூசரையோ இல்ல ஜென்கின்ஸ் யூசரையோ அதோட குரூப் ஆட் பண்றது. இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க கூகுள்ல போட்டாலுமே அந்த இஷ்யூ தான் வரும், அந்த சொல்யூஷன் தான் கொடுத்துருப்பான். டாக்கர் யூசரை கொண்டு போய் உங்களுக்கு ஜென்கின்ஸ் யூசர் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவான். அப்ப என்ன ஆகும்? ஜென்கின்ஸ் யூசருக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் இருக்கோ அது டாக்கர் யூசருக்கும் இருக்கும்ல. டாக்கர் யூசருக்கு என்னெல்லாம் பெர்மிஷன் இருக்கோ அது ஜென்கின்ஸ்க்கும் இருக்கும்ல. அது ஒன் ஆஃப் தி மெத்தட். அது வந்து அதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். நீங்க ஐ வில் ஷோ யூ. var run docker.form. This error indicates the Jenkins user or the running user who is going to run the scripts does not have the necessary permission to access the Docker daemon. புரியுதா? ஜென்கின்ஸ் யூசருக்கு டாக்கர் டீமோனை ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் இல்லை. அதனால தான் உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்கர் குரூப் கிரியேட் பண்ணி யூசர் மோட்ன்றது அந்த டாக்கரை ஜென்கின்ஸ் ஆட் பண்றதுக்கான, இல்ல ஜென்கின்ஸ் டாக்கர் குரூப் ஆட் பண்றது, யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ குரூப் ஆட் பண்ணி விட்டுறது. ஆட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, ரீஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இஷ்யூ. ஸோ இது வந்து இதுன்னு கிடையாது, நீங்க ஜென்ரலாவே இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் இதுதான் பேக் எண்ட்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு டூலையுமே ரன் பண்ணும்போது அது பேக் எண்ட்ல போய் அந்த யூசர் தான் போய் ரன் ஆகுமே ஒழிய வேற ஒரு யூசர் ரன் ஆகாது. ஜென்கின்ஸ் ஜாப் நீங்க ரன் பண்றீங்கன்னா இட் வில் பி ரன்னிங் அஸ் ஜென்கின்ஸ் யூசர். டாக்கர் ஜாப் கமாண்ட் ரன் பண்றீங்கன்னா அது பேக் எண்ட்ல டாக்கர் டீமான் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். இங்கே கிளியரா போட்டுருக்கான் பாருங்க. நான் சொன்ன மாதிரி டாக்கர் டீமான ஜென்கின்ஸ் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு. அது நடக்க முடியல, ஏன்னா டாக்கர் டீமான பெர்மிஷன் இல்லை. தட்ஸ் தி ரீசன். புரியுதா? என்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு இப்போ? ஜேஃப்ராகும் யூஸ் பண்ணலாங்க. ஜேஃப்ராகும் யூஸ் பண்ணலாம், அதுவும் எக்ஸஸ் மாதிரி தான். எஸ் மோகன், நல்லா இல்லை. நீங்கள் டேரக்டாக மெசேஜ் போட்டிருக்கீங்க, ஸோ அதுக்கான ஆன்சர் பண்ணியிருக்கேன். எஸ், நீங்கள் சொல்லிடுங்க, சொன்ன மாதிரி தான். ஜென்கின்ஸ்க்கு பெர்மிஷன் தரணும் டாக்கர் டீமான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நோட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஐ வில் ஷேர் த நோட்ஸ். ஸோ ரெப்பாசிட்டரி வரலாம் கொடுத்துருக்கேன், அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் நீங்கள் இமேஜ் புஷ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி டாக்கர் புல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் இமேஜை புல் பண்ணிக்கலாம். யூ கேன் ஏபிள் டு புல் இட். வேற ரூட்ஸ் இருக்கா? அதுதான் அந்த நான் சொன்னேன், இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ நினைக்கிறேன். ரெப்பாசிட்டரி சர்டிஃபிகேட் இஷ்யூன்ற மாதிரி வருது. அதுவும் அப்படியே ட்ரை பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பட் ஸ்டெப் வைஸ் நான் பண்ணது தான். அது கொஞ்சம் உட்காந்து செக் பண்ண சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டைம் எக்ஸ்டன் ஆனதால என்னால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண முடியாது. ஓகே, நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஆக்சுவலி நம்ம ஓவரால் எல்லாமே பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்யூ வரும் நிறையா. உட்காந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சாட் ஜிபிடி வச்சு ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ங்க சொல்றீங்க?
ம் ஸ்டேஜ் ஸ்கிரிப்ட்ல ஸ்டேஜ் இந்த நேம்ங்க. ஆக்சுவலி பைப்லைன் ஸ்கிரிப்ட் லெவல்ல இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேஜுங்க. அதான் இங்க ஜென்கின்ஸ் ஜாப்ல பாக்குறீங்கல்ல. லைக் இப்போ நீங்க ஒரு ஜாபை ரன் பண்றீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா ரன் ஆகுது இல்ல, ஒவ்வொன்றுமே ஒரு செப்பரேட் ஸ்டேஜ். லைக் கோடை புல் பண்றது, திரும்ப வந்து பில்டு பண்றது, சோனா கியூப் செக் பண்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜ். இங்க வரக்கூடிய நேமை தான் இங்க நான் இங்க ஸ்டேஜ்ல நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட் ஆஃப் டாஸ்க். ஸ்டேஜஸ் இது இல்ல, இது வந்து நீங்க சொல்றது டிக்ளரேட்டிவ் மகேஸ்வரி, நீங்க சொல்றது மகேஸ்வரன். ஸோ ஸ்டேஜஸ் வந்து நீங்க நீங்க சொல்றது என்ன அப்படின்னா டிக்ளரேட்டிவ் பைப்லைன். நான் ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன், எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் நம்ம பார்த்தது ஸ்கிரிப்டட் பைப்லைன். ஓகே ஃபைன். எதுக்காக வெப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஜாப் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னாங்க. இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் பில்ட் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா மேனுவலா. எனக்கு அந்த மாதிரி வேணாம். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு கோட கிட்டப்ல புஷ் பண்ண உடனே எனக்கு ஜென்கின்ஸ் ஜாப் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது தான் அந்த வெப் ஹுக்ஸ் அப்படிங்கிறது. நான் வேளச்சேரி பிரான்ச்ல இருப்பேங்க. ஸோ நான் வேளச்சேரி அண்ட் டி நகரை ஹேண்டில் பண்றேன். ஸோ மோஸ்ட்லி வேளச்சேரி பிரான்ச்ல இருப்பேன். நீங்க வேளச்சேரி வந்தீங்கன்னா நான் இங்க தான் இருப்பேன். கேன் மீட் மீ. இதுக்கு டைட்டில்லாம் எதுவுமே இல்லைங்க. லைக் ஆக்சுவலி வந்து நம்ம இருக்கிறதாங்க டைட்டில் எல்லாமே. ஜென்கின்ஸ் பைப்லைன் ஃபார் பில்ட் அண்ட் ரிலீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு வைக்கலாம். என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ வைப்பீங்க. நம்ம சொல்றது தான் எல்லாமே. அதான் ப்ராஜெக்ட் டைட்டில் தான். ஓகேங்க, தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு. பிரேக் எடுத்துக்கோங்க. நம்பர் 9150. என் பேரு